என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். எல்லா லிஃப்டர்ஸும் தூங்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி நாளைக்கு வெளியே போகிறேன், யாராவது வரீங்களான்னு கேட்டால் ஆளுக்கு ஒரு இடம் சொன்னாங்க. திருவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு விடுமாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. காலையில் ரெடி ஆகிட்டு எழுந்து பார்த்தா லிஃப்டர்ஸ் எல்லாம் செம டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நான் பாட்டுக்கிட்டு தனியாகவே கிளம்பி வந்துட்டேன். கட்ட பிரமச்சாரி என் கற்ப நீதான் காப்பாத்தன காலியா. வந்த டாகிஸ் எல்லாம் டார்ச் பண்ணிட்டு துணிவே துணைன்னு கிளம்பினேன். பஸ் ஸ்டாண்டு எங்கக்கான்னு கேட்டால் அதுவும் அந்த தெரு முனையினாங்க. போய் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டேன். பஸ்ஸில் இருந்து எப்படிடா பைக்குக்கு வந்தேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருத்தர்கிட்ட வழி கேட்டேன். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வழி சொல்லலை, வழி துணையாகவே வரேன்னு வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு. அவர் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே சென்ட் லூயிஸ் சர்ச்சு. அந்த பக்கம் சித்தர், இந்த பக்கம் கர்த்தர். சித்தர்னா தாய்மானவரை தான் சொன்னேன். தி சைலண்ட் சேஜ். உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் அவரோட சன்னதியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. கூட வந்தவர் கோவில் பக்கத்தில் வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கோவிலோட பழைய பிக்கையும் இப்போ இருக்கிற பிக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பெரிய டிஃப்ரென்ஸ். காலையில் 5:30 மணிக்கே கோவிலில் நல்ல கூட்டம். தம்பி கோவிலுக்குள்ள டவுசர் போடக்கூடாது, ஸோ வேஸ்ட் இருக்குது வாங்கி கட்டிக்கோங்கன்னாங்க. சரி, இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த காஸ்டியூம். தம்பி சாமியை ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு கோவில் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கடவுள் நம்மளை வெறும் கையோடு அனுப்பலை, இப்படி ஒரு வியூவை கொடுத்துருக்காரு. பொல்யூட்டடான சிட்டியிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்கும் பொழுது பார்க்கவே மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அங்கேருந்து போக எனக்கு மனசே இல்லை. இந்த இடத்த மார்னிங்கில் விசிட் பண்ணிங்கன்னா இந்த சன்ரைஸை பார்க்க மறந்துடாதீங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக சென்ட் லூயிஸ் சர்ச்சுக்கு கிளம்பினேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா மாஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா பயங்கர மாஸாக நடந்துட்டு இருந்தது. ஒரே கூட்டம் கோவிலை விட. காலை உணவாக கம்பங்கூழை குடிச்சிட்டு காம்படிஷனை பார்க்கலான்னு கிளம்பினேன். சாமியை பற்றி பேசிட்டே சேனலுக்கு இன்ட்ரோவை போட மறந்துட்டேன். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனசிலாயோ? வெல்கம் டு ஸ்ட்ராங்மேன் ஃபிட்னஸ். நீங்க யாரு? போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதனுங்க. நான் போட்டோ எடுக்கணும், நிறைய போட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையே. நடுவில் ஒரு லஞ்ச் பிரேக் வந்தது. அந்த கேப்பில் பசங்க கேட்டாங்க, அண்ணா எங்கள் ஊரை ஆற்ற பார்க்க வரீங்களான்னு. போய் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. சரி, வெயிலுக்கு ஒரு குளியலை போடுவோன்னு இறங்கிட்டேன்.
படாதீங்க. தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பிளேஸ் லிஃப்ட் பண்ணுற வீடியோஸை விட நான் பேசுகிற வீடியோஸ் நிறைய இருந்திருக்கும். அது எதனாலனா, நான் ஒரே ஃபோனில் நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுக்க அதை தொடர்ந்து வர அடுத்த கிளிப்பு எரர்னு வீடியோஸ் எல்லாமே மேல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. இந்த தடங்களுக்கு மன்னிக்கவும். தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு சார், காசுலாம் ஒரு சேர்த்துக்கலாம், அது வரும் போகும், முதல்ல சுத்தி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கடா, அதான்டா சொத்துன்னு உங்களுக்கும் சொல்லியிருப்பாரு, கேட்டிருக்காது. நான் 2 குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய கேட்டகரியில் நான் தான் கோல்டு. இன்னொரு குட் நியூஸ், ஒரு காமன்வெல்த் பிளேயர்கிட்ட ஃபைட் பண்ணி என்னோடய ஸ்ட்ராங்மேன் அவார்டை நான் தோற்றுருக்கேன். எனக்கு அது பெருமையான விஷயந்தான். ஆனால் அந்த காமன்வெல்த் பிளேயர் மொத்தம் 3 கேட்டகிரியில் அப்ளை பண்ணி 3 ஸ்ட்ராங்மேன் அவார்டை வின் பண்ணியிருக்கார். அவருக்கு கன்கிராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் அவர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்குன்னு நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி காமன்வெல்த்தில் ப்ரூவ் பண்ணிட்டார். எதுக்குங்க ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பிள்ளை பூச்சிங்களை அடிக்கிறீங்க? சரி விடுங்க, அவர் காசு, அவர் டப்பு, அவர் பண்ணுவார். சரி லைட்டா ஒரு ஸ்டேட் லெவல் ஈவெண்ட் பிளேயர்ஸோட வீடியோவே இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிவிட்டு இந்த பசங்க எனக்கு கண்டென்ட்டை வாரி கொடுத்தாங்க. உங்களோட வீடியோஸை பார்த்துருக்கேன், உங்களை மாதிரியே லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கண்ணேன்னு சொல்லிவிட்டு பசங்கள்லாம் எனக்கு டிஎம் பண்ணி இந்த வீடியோஸை சென்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்குள்ளே நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கோன்னு என்னை ரொம்பவே பெருமைப்பட வச்சுது. சான்ஸ் கிடைச்ச போவேன் பிரான்ஸ்ல கத்துப்ப நல்ல டான்ஸ்.